ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன நியூஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். நியூஸ் பார்க்காதவங்க வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்வர் மகன் ஜோசன் சஞ்சயுடைய சிக்மா ரிலீஸ் தேதியானது வந்துருச்சுங்க. ஸோ ப்ரமோஷனுக்காக சிஎம் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் வர இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. இது வரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளலை. ஸோ இந்த பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. இது ரசிகர்களிடையே தொண்டர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க இதை பற்றிய நியூஸை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நடிகர் விஜய் அவர்கள் உச்ச நடிகராக தமிழில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துட்டுருக்கிறாரு. ஸோ இவர் நடித்த எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டான படங்கள். இவர் படங்களில் நடிக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் பரவி இருந்தது. ஸோ அந்த பரவனை எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அவர் அரசியலில் வந்துட்டார். ஆமாங்க, அவர் படம் நடித்துட்டு இருக்கும் போதே அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் 2 வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த 2 வருடத்தில் இப்போ நடந்த எலெக்ஷனில் நின்று தாவேகா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற்றது. இதனால் நடிப்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க இனிமேல் போகாமல் அரசியலில் இறங்கியிருக்கிறாரு. ஸோ அரசியலில் இறங்கினதுலேருந்து இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அரசியல் களத்தில் பிரச்சனைனா இன்னொரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவாகரத்து வாங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ தாள்கள் வெளியானது. ஆனால் அந்த விவாகரத்து வாங்க போவதாக தாள்கள் வெளியான இந்த ஒரு சமயத்தில் விவாகரத்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வாபஸ் பெறப்பட்டதாக இன்னொரு தாள்களும் வெளியானது. ஸோ இதுவும் ரசிகர்களிடையே வைரலாக பரவிச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் நடிகர் விஜயுடைய மகன் ஜோசன் சஞ்சய் சிக்மா படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா விஜய் மகன் இயக்கிய முதல் திரைப்படம் இது அப்படிங்கிறதுனால இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே பெருமையாக இருந்தது. ஸோ அதாவது பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் ரிலீஸ் தேதியானது இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சு. ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்காகிறதுக்கு ப்ரொமோஷனுக்காக எப்பயுமே அந்த படக்குழு போகிறது வழக்கம். ஸோ இது பெரிய பட்ஜெட் படம், அதே சமயம் முதல் படம் அப்படிங்கிறதுனால இவருடைய தந்தையும் தாயும் வர இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி இந்த விவாகரத்து எப்போ வந்ததோ அந்த நியூஸ் வெளியான தருணத்திலிருந்து விஜயும் சங்கீதா அவர்களும் ஒன்றா இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளலை. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு பிறகு கூட அவருடைய மனைவி மகன் யாருமே வரவில்லை. ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சிகள்லையுமே கலந்து கொள்ளாத சூழ்நிலையில் மகனுடைய ப்ரொமோஷனில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. உண்மையாலுமே கலந்துக்குவாங்களா கலந்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சமீப காலகட்டத்தில் ஸோ அதை பற்றிய நியூஸ் என்ன பரவிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜயின் மகன் ஜோசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகம் ஆகக்கூடிய சிக்மா படத்தின் ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் 2 என அறிவிக்கப்பட்டு இருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. காந்தி ஜெயந்தி அன்று இந்த படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் ப்ரமோஷனில் விஜய் மற்றும் சங்கீதா கலந்து கொள்வார்களா என்பது தான் ரசிகர்களுடைய அடுத்த எதிர்பார்ப்பாக மாறியிருக்கிறது. ஆக்சுவலி விஜயுடைய மகன் ஜோசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகக்கூடிய படம் என்பதால் ஆரம்பத்தில் இருந்தே அந்த படத்தை பற்றி எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இப்போ வரைக்குமே இருந்திருக்கு. லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கக்கூடிய சிக்மா படத்தில் சந்தீப் கிஷான் ஹீரோவாக நடிக்கிறார். பிரியா அப்துல்லா கதாநாயகியாக நடிக்க தமன் இசை அமைத்திருக்கிறார். ஆக்ஷன், அட்வென்ச்சர், காமெடி போன்ற பல அம்சங்கள் கலந்த படமாக இது உருவாகி இருப்பதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. ஏற்கனவே இந்த படத்தை ஜூலை 31ஆம் தேதி வெளியிட திட்டமிட்ட லைக்கா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது.
அதாவது இந்த படத்தை ஜூலை 31ஆம் தேதியே வெளியிட திட்டமிட்டு இருந்தது லைக்கா நிறுவனம். ஆனால் இதே காலகட்டத்தில் விஜய் நடித்த ஜனநாயகன் ஜூலை 23ஆம் தேதி வெளியாகியுள்ளதால் சினிமா ரிலீஸ் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் செப்டம்பர் மாதத்தில் படம் வெளியாகலா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது காந்தி ஜெயந்தி தினத்தில் சினிமா திரைக்கு வரக்கூடியது இந்த படம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் இந்த ரிலீஸ் தேதிக்கு ஒரு சுவாசமான பின்னணியே இருக்கிறது. விஜய் தனது பயணத்தில் கடைசி படமாக ஜனநாயகன் படத்தில் நடித்திருக்கக்கூடிய நிலையில் அவரது மகன் ஜோசன் சஞ்சய் அதே ஆண்டில் தனது முதல் படத்தை இயக்குனராக திரைக்கு கொண்டு வருகிறார். அதுவும் நடிகராக இல்லாமல் இயக்குனராக தனது முதல் அடியை எடுத்து வைத்திருப்பது ஜோசன் தனிப்பட்ட முடிவாக பார்க்கப்படுவது குறிப்பிடப்படுகிறது. வெளிநாட்டில் திரைப்பட உருவாக்கம் மற்றும் திரைக்கதை தொடர்பான படிப்பை முடித்து அவர் 2023 ஃபுல் ஒரு இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார்ம் ஆனார். ஸோ ஃபஸ்ட்டு 2023 ஃபுல் டைகர் என்ற ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தார். சினிமாவில் விஜய் நடிக்கவில்லை, ஆனால் படத்தின் பின்னணியில் விஜயின் மகன் என்று இருக்கக்கூடிய பெயர் காரணமாக இது விஜய் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சினிமாவில் இனி சிஎம் விஜய் நடிக்கவில்லை என்றாலும் அவருடைய படத்தின் பின்னணியில் விஜயின் மகன் இருக்கக்கூடிய பெயர் காரணமாக இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்வி, ஜோசன் சஞ்சயின் முதல் படத்திற்கு விஜய் நேரடியாக ப்ரொமோஷனுக்கு வருவாரா என்பது தான். ஸோ அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப விவாதமாகவே போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஜோசன் கொடுத்த பேட்டியில் தன்னுடைய அப்பாவை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். இதனால் விஜய் ப்ரொமோஷனுக்கு வந்தால் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என்று பலரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அதே போல் விஜய் மனைவி கொடுத்த விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். தன்னுடைய அப்பாவிற்கு கிடைத்த வரலாற்று வெற்றி தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறது. அதனால் அப்பாவிற்கு கலங்க வராத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தானும் தன்னுடைய தங்கையும் குடும்பத்தினரும் பொறுப்போடு நடந்து கொள்வதாக ஜோசன் கூறியிருந்தார். அதெல்லாம் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாயிட்டிருக்கு. அதே பொறுப்பு விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்கும் இருக்கும் தானே, இதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தன்னுடைய மகனை பற்றி சமீப காலமாக பேசாமல் தவிர்த்து வரக்கூடிய விஜய் அவருடைய முதல் படத்தின் ப்ரொமோஷனில் பேசுவாரா என்ற கேள்வி பலருக்கும் இருக்குது. அக்டோபர் மாதம் இந்த படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் அதற்கு முன்பு செப்டம்பர் மாதத்திலே ப்ரொமோஷன் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே போன மாதத்தில் இருந்து ப்ரொமோஷன் தொடங்கி இருந்தாலும் அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய ஆடியோ லான்ச் தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனாலும் என்ன நடக்கப் போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த பட ப்ரொமோஷன் கண்டிப்பாக விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கலந்து கொண்டால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு அப்டேட்டான நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.